ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைவர் பிஜே அவர்கள். அவருடன் தான் இன்று ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச அரசியலை நாம் விவாதிக்க இருக்கிறோம். சார், நம்ம பல்வேறு விஷயங்களை பேசுகிறோம். ஜியோ பாலிடிக்ஸு, நேஷனல் பாலிடிக்ஸு, இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்னு. இதில் ரொம்ப முக்கியமானது அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு நகர்வும், இந்தியாவாக இருக்கட்டும், வடகிழக்காக இருக்கட்டும், மத்திய தரைக்கடலாக இருக்கட்டும், தெற்காசியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா வர்த்தகங்கிற அடிப்படையில் இருந்து எல்லாவற்றோடும் அமெரிக்கா தொடர்புடையது. அமெரிக்காவும் சீனாவும் அந்த வகையில் அவங்க எடுக்க போகிற முடிவுகள் எல்லாரையும் பாதிக்கும், எப்படியாவது பாதிக்கும். இப்போ இந்த உக்ரைன் போர் நிற்குமா நிற்காதா? தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த போர், ரஷ்யா உக்ரைன் போர். இப்போ இந்த நிலையில் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் அவர் பைடன், அவர் ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லை. நான் வந்தேன்னா இஸ்ரேல் போரை முடிச்சிடுவேன், இந்த கொரியாவோட நல்ல இது மெயின்டைன் பண்ணிடுவேன், உக்ரைன் எல்லாம் ஒரு செகண்டில் முடிச்சிடுவேன்னாரு. முடிஞ்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவர் எல்லாத்தையும் நான் தான் முடிச்சு வச்சேன்னு சொல்கிறார். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் கூட பாகிஸ்தான் நான் தான் முடிச்சேன்னு 32 தடவை அவர் சொல்கிறாரு. இப்போ உக்ரைன் பிரச்சனை குறித்து ரஷ்ய அதிபரோட கூப்பிட்டு அலாஸ்காவில் அமெரிக்காவில் கூப்பிட்டு அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இது எப்படி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சர்வதேச சமூகத்திடம். உக்ரைன் ரஷ்யா போற நிப்பாட்டுறாங்கப்பா, ட்ரம்ப் நிப்பாட்டிடுவாருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இது பண்ணுமா, இல்லை ட்ரம்ப் முயற்சிக்கிறாரு புதின் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு எடுத்துக்கலாமா? இந்த இது ஒரு முக்கியமான புள்ளியாக எடுத்துக்கலாமா அந்த சந்திப்பு? அதாவது அவங்களுடைய சந்திப்பு 3.5 மணி நேரம் நடந்திருக்கு ரகசிய அறையில். 2 பேர் என்ன பேசினாலும் யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேர் மாத்திரம் இருந்து பேசக்கூடிய வகையில் ஒரு 3.5 மணி நேரம் சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சுட்டு செய்தியாளர்கள் வெளியே சந்திச்சாங்கல்ல, அது ஒரு 15 நிமிஷம். அதுதான் நமக்கு தெரியும். ஆமாம், உலகத்துக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. இந்த 15 நிமிஷம் அந்த இன்டர்வியூவில் அவங்க புட்டின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மக்கள் கேட்குறாங்க, எப்போ நீங்கள் உயிரை எப்போ கொல்றது நிப்பாட்ட போகிறீங்க, அந்த உக்ரைனில் தாக்குறதை தான் அப்படி கேட்குறாங்க. உயிர்களை கொள்வதை எப்போ நிப்பாட்ட போகிறீங்கிறாங்க. அதுக்கு அந்த ட்ரம்பும் இருக்கிறாரு, இவர் நிற்கிறாரு. அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், அப்படிங்கிறாரு, நீ பேசுறது எனக்கு கேட்கலங்கிறாரு. அப்போ இதுக்கு நல்லா கேட்குது, எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் கேட்குது. ஆனால் அவருக்கு எனக்கு கேட்கலங்கிறத கிண்டல் பண்ணுற மாதிரி, அது நிறுத்த மாட்டேன்னு அர்த்தம். அது 3.5 மணி நேரம் என்ன பேசுனாங்க என்பது கேள்வியை நான் விரும்பலை. இது ஒரு என்ன கேள்வி, என்ன கேட்குறீங்க, என்ன கேட்குறது, அதனால் நிறுத்த மாட்டேன்றதுக்கு அர்த்தம். அப்போ அந்த 3.5 மணி நேரத்துக்கு உள்ள விஷயத்த இந்த சிக்னலில் காட்டு போயிட்டார். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்டா, முதல்ல இந்த உக்ரைனுடைய போரை நிறுத்துறதுன்னு எடுக்கிறாங்கல்ல, ஒரு அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்கணும். உலகத்தில் எந்த ஒரு நாடு இன்னொரு நாட்டில் போர் செஞ்சாலும் எதிரி சரணடைந்தால் மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க. அவங்க கை தாழ்ந்து போனால் தான் நிப்பாட்டுவாங்க. எந்த நாடாக இருந்தாலும் சரி, போர்னு இறங்கிட்டாங்கன்னு வைங்களேன், பாதியில் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னடைவு. அப்போ ரஷ்யாவுடைய தாக்குதல் நிறுத்தணுமாக இருந்தால் உக்ரைன் என்ன செய்யணும்னா, நாங்கள் ஆயுதத்தை கீழே போடுறோம், சரணடைஞ்சிடறோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நின்றும் போர். அவங்க சரணடைய தயாராக இல்லை. சரணடையலைங்கும்போது இவங்க கை ஓங்கிட்டு வர்றதுக்கு இப்போ இடைப்பட்ட காலத்தில் உக்ரைன் கை கொஞ்சம் ஓங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு 3-4 மாதமாக பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய கை நல்லா ஓங்கியிருக்கு, பல பகுதிகளை கைப்பற்றிக்கிட்டே வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் போகிற நிப்பாட்டுன்னு சொன்னால் அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க அந்த முன்னேறிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நிப்பாட்டுதல் என்பது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக வந்துடும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நிப்பாட்ட முடியாதுங்கிறதான் யாருமே எடுப்பாங்க. இதை விளங்காமல் என்ன செய்கிறாரு, இவர் நோபல் பரிசு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா, நான் நிறுத்திடுவேன், நிறுத்தலைன்னா கடும் விளைவு ஏற்படும்ன்றார். போரை ரஷ்யாவை நான் பேச போகிறேன், அவர் போரை நிறுத்தவில்லை என்று சொன்னால் கடும் விளைவு ஏற்படும்னு எச்சரிக்கையெல்லாம் பண்ணார். எச்சரிக்கை பண்ணது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய 2 அணு ஆயுத கப்பலை வேற அந்த பகுதிக்கு அனுப்பி விட்ருக்காரு. நீர்மூழ்கி கப்பல், நீருக்குள்ளே இருக்கும், அந்த கப்பலையும் அனுப்பி விட்டதாகவும் சொல்லி அப்போ மிரட்டுற மாதிரி, நீங்கள் ஒத்துக்கலைன்னா கப்பல்லேருந்து உன்னை அணு ஆயுதம் போட்டு தாக்கிடுவேங்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுற அளவுக்குலாம் அவர் பேசினார். அது மாதிரி நாங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம், ட்ரம்ப் வந்தவொன்னே இவர் புட்டினை சந்தித்தவொன்னே கையெழுத்து போடுறதா மிச்சங்கிற அளவுக்கு நினைஞ்சார், பேசினார். பேசிட்டு தான் இந்த புட்டினை அலாஸ்காவில் வச்சு சந்திக்கிற மாநாடு வைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவர் புட்டின் ஒரு வேலை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலாஸ்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி
21,000 கிலோமீட்டரு தூரத்தில் போய் தாக்கக்கூடிய அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்துகிறார். 21,000 கிலோமீட்டருங்கிறது ரஷ்யாவிலேருந்து சொல்லி வச்ச மாதிரி அமெரிக்காவில் விழுந்துடும். அவ்வளவு தொலைவுக்கு உள்ள ஏவுகணைகள் வந்து ரஷ்யா வந்து அமெரிக்கால போய் விழுந்துரும். அமெரிக்கா 21,000 கிலோ மொத்தமாக 24,000 தான் கிலோமீட்டர் பூமியுடைய சுற்றளவு எவ்வளோ ஒன்றா 24,000 தான். 21,000 சொன்னால் ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவில் விழுந்துடும். அப்போ அமெரிக்காவே தாக்க வேண்டாம்னு காட்டுற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சரியான ஒரு எச்சரிக்கை விட்டு தான் அவர் போகிறார். இவர் அணு ஆயுத கப்பலை போட்டு அனுப்பும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் 21,000 கிலோமீட்ரு ப்ளஸ் அணு ஆயுத அணு ஏவுகணை, அணு ஆயுதம் நிரப்பிய ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணி 21,000 கிலோமீட்டரில் போய் தாக்குறல இவ்வளோ தூரத்துக்கு யாரும் கண்டுபிடிக்கல உலகம். எல்லாமே வந்து அமெரிக்கா தைரியமாக இருக்கிற காரணமே எவன்கிட்ட உள்ள ஏவுகணையாக இருந்தாலும் அதிகபட்சம் 8,000 கிலோமீட்டருக்கு மேலே போகாது, அவ்வளோதான் இருக்குது. 21,000ங்கிறது வந்து நேராக வந்து அடித்த ஒரு தட்டில் தட்டி விட்டு போயிடும். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா 21,000 இப்போ தேவை அவசியம் என்ன இருக்குது ரஷ்யாவுக்கு? 21,000 கிலோமீட்டரில் யார் இருக்கிறான்? அவனை தாக்குறதுக்கு தான் இது பண்ணுறேன்னா அது அமெரிக்காவுக்குள்ள செய்தானே, உன்னையும் தாக்குவேன், நீ வந்து மோதல் பண்ணின்னா மிரட்டினின்னு சொன்னால் ஒரு பட்டனில் அமெரிக்காவோட ட்ரம்ப் அவருக்கு மிரட்டியிருக்காரு. உக்ரைனை மிரட்டுறது ஒரு புறம் இருந்தாலும் ட்ரம்ப்பே லைட்டாக மிரட்டியிருக்காரு. மிரட்டினவொன்னு தான் அந்த அந்த போல்ட்டு அவருக்கு பேச முடியலை. யாருக்கு? ட்ரம்புக்கு. அவர் சுருதி இறங்கி போய் அந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தா மூஞ்சம் தொங்கி போயிருக்கிறது ட்ரம்புக்கு. ஆமாம், இவர் தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்கிறாரு. அதனால அந்த வகையில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு, ட்ரம்ப் புட்டின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் திடீர்னுலாம் நிறுத்த முடியாது, நிறுத்துவதற்கு முன்னாடி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணுங்கிறார். நிறுத்துவதுங்கிறது 2 வகை போர் நிறுத்தம் என்னன்னு சொன்னால் அவரவர் இடத்துல அவரவர் நின்றுக்கிறங்க, ஏதோ ஒரு முடிச்சுக்கிறங்கன்னு சொன்னால் அது சீஸ்ஃபயர். சீஸ்ஃபயருங்கிறது எல்லாரும் உலகம்லாம் கோருவது என்னன்னு கேட்டால் நீ இந்த இடத்துல நிற்கிற, இங்கே நீ நில்லு, அவன் அங்கே நிற்கிறான், அவன் நிற்கட்டும், அவரவர் இடத்துல அப்படி நின்றுக்கிறங்க அப்படிங்கிற அடிப்படையில் நிறுத்தக்கூடிய ஒரு அடிப்படையை தான் இவங்க போர் நிறுத்தம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவருக்கு பாதிப்பு ஏற்படும். எப்படி ஏற்படும்னு கேட்டால் இவர் உக்ரைனில் சில பகுதியை பிடிச்சிருக்காருல, உக்ரைன்காரன் சில பகுதி ரஷ்யாவில் பிடிச்சிருக்கிறான், அது அவனுக்கு போயிடும். இப்போ இந்த சீஸ்ஃபயர்னு சொன்னேன், அவர் அந்த நீங்கள் அந்த பேட்டி நான் காட்டினேன்ல அதிலே தொடர்ச்சி அவர் சொல்லுவார். அதாவது உக்ரைனும் ரஷ்யாவில் சில பகுதியில் பிடிச்சிருக்கான். ஆமாம், சில பகுதியில் பிடிச்சான்ல, சில பகுதி பிடிச்சிருக்கிறான். சண்டைன்னா 2 பக்கமும் தானே வரேன், கொஞ்சம் கம்மியாக நிறுத்தினா அது அப்படி அப்படியே அப்படி போயிடும். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்தணும். பேச்சுவார்த்தைன்னா நீ வந்து ரஷ்ய மொழி பேசக்கூடியவங்கள தான் நான் பிடிச்சி வச்சுருக்கேங்கிறார் இவர். உக்ரைன் ரஷ்யாவில் சேர்ந்துருந்தது தானே, அவங்க மொழி ரஷ்ய மொழி தான். அதனால் இப்போ புட்டின் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நீ உன் நாட்டில் உக்ரைனில் நீ இருந்தாலும் நாங்கள் கைப்பற்றின பகுதி வந்து ரஷ்ய மொழி பேசுகிற மக்களை கொண்ட பகுதி, அது எங்களுக்கு தான் உள்ளது அப்படின்னு இவர் சாதிப்பார். அதே நேரத்தில் எங்கள் பகுதி நீ வந்து பிடிச்சிருக்கிறீங்கள அதை நீ வெளியேறும்பார். இப்படி அவனை வெளியேற்றி விட்டுட்டு தான் சண்டையை நிப்பாட்டுவேங்கிறார். பாயிண்ட் என்னன்னு கேட்டால் அவரவருடைய இடத்துல இருந்தே நிறுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லுவது இவருக்கு பின்னடைவாக போயிடும். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன செய்யணும்னா நான் ஒன்று முடிச்சு இந்த உக்ரைன் தலைநகர் வரைக்கும் நான் வந்துடுவேன், நான் வரக்கூடாது, நான் நிறுத்தணுமாக இருந்தால் நீ என்ன செய்யணும்னு கேட்டால் நமக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் நடக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை நடத்தி நான் பிடிச்சாலும் எனக்கு, நீ பிடிச்சாலும் உனக்கு இல்லை, அப்படி அதான் பேச்சுவார்த்தைங்கிறது. நீ எனக்குள்ள வந்தது எதையும் எடுக்கக்கூடாது, நான் பிடிச்சதெல்லாம் எனக்கு வேண்டப்பட்ட பகுதி தான், அது அப்படி எங்கள் மக்கள் தான் ரஷ்ய மொழி பேசுகிறவங்க தான் இருக்கிறாங்கன்னு அவருடைய நிலைப்பாடு. அதை உக்ரைன் முழுவதுமே ரஷ்ய மொழி பேசுகிறவங்க தானே, ரஷ்ய மொழி பேசுகிறவங்க தான். ஆனால் இவர் ஆனால் வாசகத்தில் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் நாங்கள் பிடித்து கொண்ட பகுதியெல்லாம் ரஷ்ய மொழி பேசுகிற மக்கள் எங்கள் மக்கள்ங்கிறார். அதுக்கு உக்ரைன் வேறு மொழி இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இவர் எதை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோமோ அது எல்லாமே எங்கள் மொழி பேசக்கூடிய மக்களோட நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம், அது எங்களை தான் சேர்ந்தது. நீ வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எதெல்லாம் பிடிச்சியோ அதை விட்டு போன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உக்ரைன் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் பொழுது அப்போ நிறுத்தணும்னா இதை கட்டுப்படுத்த ஆகணும். சரி, வல்லரசு வல்லானுக்கு கட்டுப்பட்டு தான் போகிற வழி இல்லை. நம்ம இல்லைன்னா மர தாக்குதல் நடக்கும். தாக்குதல் நிறுத்தமாக இருந்தால் நான் ரிட்டர்ன் ஆகிக்கிறேன், நீ பிடிச்ச வரைக்கும் வச்சுக்க, மிச்சத்தையாவது நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சரணாகதி, அதுக்கு அர்த்தம் சரணாகதி அளவுக்கு பேச்சுவார்த்தை ஒத்துக்கிட்டா தான் நிறுத்துவனே தவிர சும்மா நிறுத்த முடியாதுங்கிறார். சும்மா நிறுத்த முடியாதுங்கிற அந்த பேட்டி கொடுக்குறாங்களா அதில் சொல்கிறார். அக்ரிமெண்ட் நீங்கள் கூட வாசிங்க, அதில் அந்த வாசிச்சதில் என்ன வருதுன்னு கேட்டால் முதல்ல அந்த அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு தான் என்ன செய்யணும்,
அது நிறுத்தணும் அப்படிங்கிறாரு. அக்ரிமெண்ட் போட்டு நிறுத்தணுங்கிறதுக்கு சும்மா நிறுத்தணுங்கிறதுக்குள்ள வித்தியாசம் தான். ட்ரம்ப் என்ன சொல்றாரு அக்ரிமெண்ட் போடணுங்கிறதுக்கு? பேசாம நிற்கிறாரு. பதிலே சொல்ல. ஆமாம், அவர் ப்ரெஸ்ஸில் வந்து மக்கள் மத்தியில் சொல்கிறாரு. அப்போ அங்கீகரிக்கிறது தான் அர்த்தம். அப்படிலாம் கிடையாதுன்னு அவர் சொல்லலை. இல்லை, இவர் வந்து புதினுக்கு தான் ட்ரம்ப் கட்டுப்படுறாருன்னு விளங்குது. மிரட்டினாலும் போயிடுச்சு, புதினுக்கு தான் அவர் கட்டுப்படுறாருன்னு நல்லா விளங்குது. அப்போ புதினுடைய நிலை என்னன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால் உடனே நிறுத்துங்கிறது. உடனே நிறுத்தினால் இவங்க பகுதியை உக்ரைன் பிடிச்சதும் சேர்ந்து அவனுக்கு போயிடும். அது போகாமல் இருக்கணுமா இருந்தால் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி நிப்பாட்டுங்கிறார் அவர். என்னத்துக்கு பேச்சுவார்த்தைன்னா இதுதான் பேச்சுவார்த்தைன்னா, நான் பிடிச்சது எனக்கு, நீ பிடிச்சது உனக்கு இல்லை, அதான் அர்த்தம். நான் பிடிச்சது எனக்கு, நீ பிடிச்சிருக்கிறது எனக்கு, அதை விட்டுட்டு போயிரு, நீ உன் எல்லைக்கு திரும்பி போயிடணும். இப்படி ஏன் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால், கை ஓங்கி இருக்கிறவங்க அப்படி டிமாண்ட் பண்ணத்தான் செய்வாங்க. கை தாழ்ந்துருக்கிறவன் அது கட்டுப்படுத்தான் போவான். இல்லாட்டி இன்னும் போயிருமே, இன்னும் நம்ம இழந்துருவோமே நினைக்கிறோம். என்ன செய்வான்? இது வரைக்கும் வச்சுக்கிறேன். உக்ரைன் நிறுத்துற முடிவு வந்துட்டானா? அவன் நிறுத்துற அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கு. ட்ரம்ப்லாம் பேசுகிற வச்சு பார்த்தா அப்படி இருக்குது. ஆனால் இந்த அப்படி நம்ம அப்படி நினச்சிருக்கோம். ட்ரம்ப் பேசுகிறாரு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்த உடனே அவர் உக்ரைன் அதிபர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சண்டை நடக்கிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது. எனக்கு நான் இல்லாமல் என்ன பேசுறேன்னு கேட்குறாரு. நான் இல்லாமல் என்ன பேச்சுவார்த்தை பண்ணுறிய அப்படின்னு அவர் கேட்பதன் மூலமாக அவரை கேட்டு இது நடக்கலைன்னு ஒரு நம்ம நிர்பந்தப்படுத்தி அவரை சரி பண்ணிடலாம் நினச்சிருக்காரு ட்ரம்ப். புதின இல்லை, நம்ம இவர் ஜெலன்ஸ்கியும் சரி வெட்டிடுவோம் இவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா. ஏற்கனவே ஜெலன்ஸ்கியோட பேசுறப்ப ஜெலன்ஸ்கியே ஒரு மாதிரி எகிரி பேசினாரு, எகிரிலாம் பேசினார்ல. இப்போ இதுதான் பேசுறாரு. பண்ணலாட்டு ஏதோ அன்னைக்கு லஞ்சோ டின்னரோ சாப்பிடாம கூட கிளம்பி போயிட்டார் பாருங்க. பிரஸ் மீட்ல வச்சு அசிங்கப்படுத்தினாரு. ஆமா, இப்போ வந்து அதே மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காரு. நான் இல்லாமல் என்ன போர் நிறுத்தங்கிறது, நானும் ஒரு ரஷ்யாவும் தான் சண்டை போட்டு இருக்கிறோம், அது எங்களுக்குள்ளே நடக்கணும்னவும் நான் என்ன செய்கிறாரு, ட்ரம்ப் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு. நான் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச இருக்கிறேன், அப்படி இவர் பேச இருக்கேங்கிறாரு. அவர் கேட்குறாரு எங்கள் ரெண்டு வரையும் பேச வைங்கிறாரு. இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து ஜெலன்ஸ்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிறார். அதனால வந்து இப்போ போர் நிறுத்தம் என்பது இப்போ சாத்தியம் கிடையாது. அதான் தெரிய வருது நம்ம புரிஞ்சுக்கிறது. நம்ம இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவன் ரஷ்யா வந்து பிடிச்ச பகுதியை வச்சுக்கிறேன்ட்டு தான் நிற்பாங்க. வணங்குதா? அவன் பிடிச்ச பகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், சமநிலையில் இருந்தால் வேண்டுமானால் நீನು விட்டு போங்களாம். ஒருத்தங்கை ஓங்கி ஒருத்தங்கை தாழ்ந்து இருக்கிற நேரத்தில் தாழ்ந்தவன் ஓங்கி இருக்கிறவன் விட மாட்டான், இறங்க மாட்டான். தாழ்ந்து இருக்கிறவன் தான் இறங்கி போகணும். அப்போ உக்ரைன் வந்து தாழ்ந்த நிலையில் இருக்கிற காரணத்தினால உக்ரைன் வந்து பிடிச்சதை விட்டு வெளியேறிருப்பாங்க. இல்லை, இப்போ இந்த போர் தொடங்கினது எனக்கு நினைவு இருக்கு. இந்த நேட்டோ படைகளை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டினால. ஆமாம், அதுல இருந்தாலும் ரஷ்யாவுக்கு பிரச்சனை. ரஷ்யாவுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமே அமெரிக்கா தானே. அதுல நேட்டோ படையை நிப்பாட்டினதுக்கு இல்லை, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து ராணுவத்தை நிப்பாட்டினதானே ரஷ்யாவுக்கு ஏன் பல்லே இல்லையிலே நிற்கிறியான்னு தானே அவனுக்கு டென்ஷன் ஆச்சு. இல்லை, அப்படி இல்லை. அதாவது இவங்க உக்ரைன் வந்து வந்து சோவியத் யூனியனில் இருந்தாங்க. முதல்ல பேர் சோவியத் யூனியன், ரஷ்யா கிடையாது. சோவியத் யூனியன் பல நாடுகளில் இருக்கும் பொழுது உக்ரைனும் அதில் ஒரு நாடாக இருந்தது. அப்போ பிரிஞ்சாங்கல்ல, பிரியும் பொழுது ஒரு கண்டிஷனோடு தான் பிரிஞ்சாங்க. என்னன்னு கேட்டால், நீங்கள் பிரிஞ்சு போய்க்கிடலாம், ஆனால் நீங்கள் நேட்டோவில் சேரக்கூடாது. நிபந்தனையோடு தான் பிரித்து விட்டாங்க. அந்த நாட்டை பிரித்து விடும் பொழுது நீங்கள் நேட்டோவில் உறுப்பு நாடாக நீங்கள் சேரக்கூடாது. அந்த அடிப்படையிலாம் எல்லா நாடையும் பிரித்து விட்டாங்க. ரஷ்யாவை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா நாடும் பிரிஞ்சாங்க. ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாருன்னு கேட்டால், பக்கத்தில் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிறோம், வலிமையான ஒரு வல்லரசு, நம்மளை நசிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து நேட்டோவில் சேர்க்க சொல்லி கோரிக்கை வைக்கிறார். அதான் பஞ்சாயத்து. நேட்டோவுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், நேட்டோவில் உறுப்பினர் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கு பாதிப்புன்னா அவ்வளோ நாடு சேர்ந்து தாக்கலாம்னு ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்கிறாங்க. இப்போ நேட்டோவில் உக்ரைனை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால், இந்த போர் வந்து ஏற்கனவே சேர்ந்து இருந்தாங்கன்னு வைங்க, இப்போ எல்லா ஐரோப்பிய நாடுகளும் இப்போ சண்டை போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தத்தை சேராததுனால தான் நடக்காமல் இருக்குது. ஜெலன்ஸ்கி என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், நம்ம நேட்டோவில் நம்மளை ஒரு உறுப்பினராக சேர்த்துக்கிறேன்னு அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார். அது சில நாடுகள் அங்கே ஆதரிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் நேட்டோவில் ஒரு நாடு சேரணுமாக இருந்தால் நேட்டோவில் இப்போ இருக்கிற எல்லா நாடும் ஆதரிக்கணும். ஒரு நாடு மறுத்தா கூட சேர முடியாது. நேட்டோங்கிற அந்த நாடுகள் பட்டியலில் உக்ரைன் சேருவதாக இருந்தால் இப்போ நேட்டோவில் இருக்கிறாங்கல்ல அனைத்து நாடுகளும் அதை ஒப்புக்கொள்ளணும். ஒரே ஒரு நாடு மறுத்துச்சின்னு வைங்க, அப்போ வந்து நேட்டோவில் சேர்க்க மாட்டாங்க. இப்போ துருக்கி வந்து சேர்க்கக்கூடாதுன்னு நிற்கிறான். துருக்கி நேட்டோவில் இருக்கிறான். துருக்கி என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. யாரை சேர்க்கக்கூடாது? உக்ரைனை சேர விரும்பினாலும் அவன் சேர முடியாது. ஆனால் வந்து ஆயுதங்கள் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கு. நேட்டோ படைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கா?
அது நேட்டோவில் தான் ஒரு ஆளாக தானே இருக்கிறான், நேட்டோவில் தான் இருக்கிறான். அப்போ நேட்டோவில் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சேருவதற்கு வந்து அவர் வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. அவங்களும் ஐரோப்பா கண்டத்தில் வர்றாரு. துருக்கி வந்து ஐரோப்பாவில் தானே வருது. ஐரோப்பாவில் உள்ள நம்ம இருண்ட தீவுன்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவின் ஒரு பேர் இருண்ட நாடுன்னு நம்ம பேர் வச்சுருப்பாங்க அதுக்கு. அந்த மாதிரி வந்து ஐரோப்பாவில் தான் இருக்குது. ஐரோப்பாவில் உள்ளவன் தான் நேட்டோவில் இருக்கிறான். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் சண்டை வந்து நேட்டோ நிப்பாட்டினதுக்காக இல்லை, நேட்டோவில் இது சேருவோன்ட்டு முடிவெடுத்தார்ல, நீ சேர மாட்டேன்னு சொல்லி சண்டை இல்லை, அவ்வளோதான். இவர் நேட்டோவில் நான் அதையும் நிபந்தனையாக போடுவார். இப்போ ரஷ்யா புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது என் இடத்த நான் வச்சுக்கிறேன், உன் இடத்த. அப்போ அது வந்து ஜெலன்ஸ்கி கையில் இல்லை, ட்ரம்ப் கையில் தானே இருக்கு. ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளும் சேர்த்து இதுக்கு இது பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் நேட்டோவில் இல்லையே, ட்ரம்ப் வரமாட்டார்ல, அவர் ஐரோப்பாவில் வரமாட்டார். அப்புறம் எதுக்கு உக்ரைன் மேட்டரில் அவர் இவ்வளவு இன்வால்வ் ஆகுறாரு? வல்லரசுன்னு நான் காட்டுறதுக்கு தான். உக்ரைனுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. உக்ரைனில் வந்து நேட்டோ பஞ்சாயத்துக்கு வந்து அமெரிக்கா வர வேண்டிய அவசியமே இல்லை. தூண்டி விட்டது அமெரிக்கா தானே. அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா இல்லை, யூரோப்பிய நாடுகள் தான் தூண்டி விட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்தானே. உக்ரைனுக்கு எது இவ்வளோ பலம் ரஷ்யாவை எதிர்க்கிற அளவுக்கு? அவன் தூண்டி விட்டதெல்லாம் ஜெர்மனி, லண்டன், யூகே, இவங்க தான் தூண்டி விட்டாங்க. எப்படியா நீ வந்து சண்டை போடுன்னு சொல்லி ஆயுதங்கள் அவங்கள தான் கொடுத்தாங்க. ஆனால் நேட்டோவில் சேரணுங்கிற விஷயத்தை அவங்க ஏற்றுக்கிற தயாராக இல்லை. ஐரோப்பிய நாடுகள்கிட்டயும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்ல ட்ரம்ப். அங்கே நடத்தன்னு சொல்ல போனால் அங்கே வந்து நடத்தி வேலை இல்லை. இவர்கிட்ட புட்டின்ட்டு நடத்தி வேலை இல்லை. ஐரோப்பிய நாடுகள்லாம் அதை ஒத்துக்கிறணும். ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாலும் அவங்க ஒத்துக்குருவாங்களாங்கிற விஷயம். அதான் சொல்றேன். அவன் தானே தூண்டி விட்டவன். அவன் வந்து இல்லை உடனே இந்த நிப்பாட்டை சொல்றதுக்கு ஒத்துக்குருவான். ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே ரஷ்யா அப்ப நிறைய இடம் பிடிச்சிருக்கான். ஆமாம், இவனும் பிடிச்சிருக்கனால அப்படி நிப்பாட்டுறது, யார் யார் எங்கே இருக்கிறீங்களோ அப்படின்னு நிப்பாட்டுறதா இருந்தால் அது ஐரோப்பாவும் ஒத்துக்கிறோம், ஜெலன்ஸ்கி ஒத்துக்குருவார். ஆனால் புட்டின் ஒத்துக்கிற மாட்டேங்கிறார். புட்டின் வந்து அப்படி கிடையாது, அப்படின்னு நிறுத்த முடியாது. கொஞ்சம் பேசி இன்னும் கொஞ்சம் தள்ளி போக சொல்லிட்டு தான் பேசணும் அப்படிங்கிறார். அவனை வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு தான் நாங்கள் சீஸ்ஃபயர் வருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் வந்து அது நடக்கவே செய்யாது. ஜெலன்ஸ்கியும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நான் அவர் பேசின பேச்சை பார்த்தா அப்படிலாம் ஜெலன்ஸ்கியும் பெருசாக ஒத்துக்கல, புதினும் ஒத்துக்கல. ட்ரம்ப் ஆனால் நான் எல்லாம் பேசிட்டேங்கிற மாதிரி பேசுகிறேன். இப்போ இப்படி சொல்லிட்டேன்னு சொல்ல நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்கிறதுக்கு பார்க்குறாரு. ஒவ்வொன்றும் ஏதாவது செஞ்சுட்டு நான் தான் நிப்பாட்டினேன்னு சொல்லுவார். இது நிப்பாட்ட முடியலை. அதனால் யுத்தம் வந்து அவ்வளோ லேசாக நிற்காது. பெரிய அளவு 2 வருஷமாக பண்ணுறாங்க. கொஞ்சம் எவ்வளோ இழந்திருப்பாங்க. அவ்வளோ லேசாக நிப்பாட்ட மாட்டாங்க. அதுக்கான ஒரு பலனை அறுவடை செஞ்சு தான் நிப்பாட்டுவாங்க. இன்னொன்று, அமெரிக்கா வந்து ரஷ்யா சொல்லி நிப்பாட்டிடுமா? அந்த கிரெடிட் அமெரிக்கா கொடுத்துருமா ரஷ்யா? ரஷ்யானா நம்ம நண்பர் தானே புட்டின்னு அவர் நினைக்கிறார். அதாவது என்னதான் ரஷ்யா அமெரிக்கா இப்போ நட்பு சக்தியாக தான் இருக்கிறாங்க. ரஷ்யா அமெரிக்கா நட்பு கிடையாது. புதினும் ட்ரம்ப் பர்சனலாக அவங்க 2 பேரும் தனிப்பட்ட நண்பர்கள். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக நிற்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. முந்தி இருந்த மாதிரி இல்லாமல், முந்தி அதிபர்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இடையில இப்போ கொஞ்சம் சண்டை வந்தது 2 மாதத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும். ஆமாம், அது நாடு ரீதியான நிலைப்பாட்டெலாம் சண்டை வந்துச்சு. ஆனால் என்னதான் சண்டை வந்தாலும் இந்த அணு ஆயுத மிரட்டல் அதெல்லாம் மிரட்டலாமே தவிர அணு ஆயுதத்தையெல்லாம் ஒருத்தன் பயன்படுத்தினா உலகம் அழிஞ்சு போயிடும். அமெரிக்கா பயன்படுத்தினாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் போடுற இப்போ எதிர்வினையில் உலகம் பூரா அழிஞ்சு போயிடும். அதனால் எல்லாருமே பயப்படுவாங்க. அணு ஆயுத மிரட்டலுங்கிறதுலாம் சும்மா யாரும் அழிக்க முடியாது. ஆனால் இவர் அதெல்லாம் பயன்படுத்தி பார்க்குறாரு. புதின் ஒருக்கா சொன்னார், ஆயுதத்தை பயன்படுத்தி தயங்க மாட்டோம். இவரும் சொல்கிறாரு அப்படிலாம் போட முடியாது. போட்டால் எதிர்பார்ட்டியும் போடுவான்ல, அவன்கிட்ட இருக்குல்ல, அவர்கிட்ட மட்டும் இருந்தால் அப்படி செய்யலாம். எதிர்பார்ட்டினே அணு ஆயுதத்தை வச்சுருக்கிறான்னு சொல்லும் பொழுது உக்ரைனில் இல்லாட்டா கூட உக்ரைனுக்கு கொடுப்பாங்க. இவர் போட்டார்னு சொன்னால் உக்ரைனுக்கு வந்து யூகேயோ ஜெர்மனோ அமெரிக்கா கூட கொடுக்கலாம். கொடுத்து அவன் ஒரு அணு ஆயுதத்துக்கு போட சொன்னான்னு வைங்களேன், ரஷ்யா ஏற்படுத்தின அதே மாதிரியான இழப்பு அவங்களுக்கு ஏற்படும். அதனால் அந்த அணு ஆயுத இப்போ ஒரு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக. இப்போ இந்த 2 நாடுகள் பேச்சுவார்த்தைங்கிறது உண்மையில் என்னவா இருக்கு? 3 மணி நேரம் அவங்க என்னதான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த 15 நிமிஷம் ப்ரெஸ் மீட்ல அந்த பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சு போச்சு. நிறுத்துவீங்களா, உயிர் கொண்டதை நிப்பாட்டெல்லாம் கேட்ட கேள்விக்கு அவரோட அலட்சியமான உடல் மொழியில அப்படிங்கிற மாதிரி கேட்கல போ அப்படிங்கிறாரு. கேட்கலன்னா திருப்பி பாடுன்னு சொல்லி திருப்பி கேட்கலாமா இல்லையா? நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இருந்தா எனக்கு விளங்கல என்ன சொன்னீங்கன்னு கேட்பீங்களா? அப்படிலாம் கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன கேட்கறது? நிறுத்து, கேள்வி கேட்கறது நிப்பாட்டு. உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, இல்ல நீ கேட்கிற கேள்வி எனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். பார்ப்போம். ட்ரம்ப் ஒரு தோற்றத்தை காமிக்க விரும்புறார். சர்வாதிகாரி நான் தான், வல்லரசும் நான் தான், சமாதான புறாவும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா பட்டத்தையும் தனக்கே வேணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டு தான் வர்றாரு.
பார்ப்போம். இந்த போர் நிக்கணுங்கிறது நம்ம எல்லாருடைய எண்ணமும். மனித உயிர்கள் பலியாகக்கூடாது. ஆனா அந்த வல்லரசுக்கு போட்டிகள் மத்தியில் மனித உயிர்கள் பலியாகிட்டு இருக்கு. இது எப்படி போகுது, என்ன மாதிரி போக வாய்ப்பு இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை சர்வதேச அளவில் ஒப்பிட்டு மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி.